சிவா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அப்போ சிந்து ஓடி வராங்க. டாக்டரே உன்னோட ஃபோட்டோ பார்த்தியா? வந்து வந்திருக்கு. இந்த மாரி பார்த்துர்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அந்த பேப்பரை. பாரு டாக்டரே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ என்ன சாதனை பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்கு. நீ பெரிய சாதனை பண்ணியிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படியே செம்ம டென்ஷனாக பலார்னு ஒன்று விடுறாரு. ச்சே, எதுக்காக வந்திருக்கு தெரியுமா? என்ன உன்னால தாண்டி, உன்னால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கு. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுவும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 6 மாதத்துக்கு. நான் டாக்டராக இருக்க முடியாது. என் கனவு, என் லட்சியம், என் உயிர், என் காதல் எல்லாமே என் வேலை தான். என்னோட டாக்டர் தொழிலை நான் தெய்வமாக வணங்குறேன். எனக்கு பெற்றவங்க எப்படியோ அதே மாதிரி தான் என் டாக்டர் தொழில். அந்த அளவு நான் விரும்பின ஒரு டாக்டர் தொழிலை நான் செய்யக்கூடாது. நான் 6 மாதம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் இந்த உலகத்தில்? எனக்கு எப்போ டாக்டர் தொழில் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ, இதுக்கப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல. அதுவும் ஓ மூஞ்சை பார்த்து வாழணுன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி விசிலடிக்கிறாரு. எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே பயங்கரமாக கதறி அப்படியே வந்து டென்ஷனாகி பயங்கரமாக கத்துறாரு. அதை பார்த்துட்டு வந்து சிந்து அப்படியே என்ன பண்ண திரும்ப தவிக்கிறேன். டாக்டர் என்னை மன்னிச்சுட்டு டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், அழாத டாக்டர், சொன்னால் கேளு டாக்டர் அப்படின்றாங்க. போயிடு, அதோடு போயிடு. இருக்கிற கோவத்தில் டாக்டர்னு மறந்துட்டு கூட நான் உனக்கு ஏதாவது பண்ண போகிறேன், தயவுசெய்து போயிடு. எப்படி சொன்னேன் நான் உங்ககிட்ட பழகின ஒரே ஒரு காரணத்துக்காக, ஃப்ரெண்டாக மதித்த ஒரு காரணத்துக்காக என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே. என் கல்யாண வாழ்க்கையை தான் நாசம் பண்ணேன். அது பத்தாதா உனக்கு? அது அது வந்து சந்தோஷம் கிடையாதா? அதனால் என்னோடய கரியரை வாழ்க்கையே வந்து நாசி பண்ணிட்டியே. என் வாழ்க்கை எல்லாமே எனக்கு என் வேலை தான். என் வேலையே நாசம் பண்ண உடனே நான் சும்மாவே விடமாட்டேன். இங்கே பாரு, நீ நினச்சிட்ருக்கல என் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம், எப்படியாவது என் மனசு மாறிடும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜென்மத்தில் என் மனசு மாறாது. ஏன்னா இந்த உலகத்தையே நான் அதிகமாக வெறுக்கிறது உன்னை மட்டும்தான் நான் வெறுக்கிறேன். உன்னை மாதிரி ஒரு பொண்ணச்சே, பொண்ணுன்னெலாம் உன்னெல்லாம் சொல்லவே கூடாது. பொண்ணுன்னு சொன்னால் பொண்ணுங்களை நான் வந்து தெய்வமாக மதிக்கிறேன். அந்த பொண்ணுங்களோட உன்னை கம்பேர் பண்ணால் அது அசிங்கம். நீ ஒரு அசிங்கம் தெரியுமா? நீ பொண்ணு கிடையாது, நீ ஒரு அசிங்கம் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை பண்ணிவிட்டு ஏன் முன்னாடியே வந்து நிற்ப? உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் வந்து நிற்கிறதுக்கு? சே, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து இஷ்டத்துக்கும் பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே தாங்கவே முடியல. பயங்கரமாக அழகு. டாக்டர், நான் வேணும்னு பண்ண டாக்டர், எனக்கு தெரியாது டாக்டர் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு, உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் பாழாகும், உன்னை டாக்டரே பண்ண விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது டாக்டர். பாவத்தை பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறியா? நீ என்ன தான் நீ நல்லவ மாதிரி நடித்தாலும் சரி, நீ என்றைக்குமே நல்லவள் ஆக முடியாது. உன் உடம்பு ஃபுல்லாக விஷம். விஷத்தில் மறு ஜென்மம். நீ உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ விஷத்தையும் இவ்வளோ அழுக்கையும் வச்சுக்கிட்டு நீ நல்லவ மாதிரி எல்லாருக்கிட்டையும் வேஷம் போடலாம். எல்லோரும் வேணா நீ நல்லவன் நினைக்கலாம். ஆனால் உண்மை தெரிஞ்ச நான் இப்படி நினைப்பேன். இந்த ஜென்மத்தில் நீ என் பொண்டாட்டி ஆகவே முடியாது. அது மட்டும் கிடையாது, உன்னை ஒரு மனுஷியாக கூட எனக்கு மதிக்க முடியல. எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததோ, இந்த நிமிஷத்துலேருந்து நீ என் மூஞ்சில் முழிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், என் மூஞ்சில் நீ மீறி முழிச்சேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் இருக்கிறதால தானே இவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகத்தில் நான் இல்லைன்னா நீ ஆசைப்பட முடியுமா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. டாக்டர் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாது டாக்டர், என்ன பழி வாங்குறத நினச்சி எதுவும் பண்ண. இப்போ என்ன உனக்கு? நான் உன் மூஞ்சில் முழிக்கக்கூடாது அவ்வளோதானே? சரி, நான் முழிக்க மாட்டேன் டாக்டர், நான் முழிக்க மாட்டேன். அதுக்காக தயவு செய்து வந்து இந்த முடிவெல்லாம் எதுவும் எடுத்துடாத. நான் வந்து போயிடுறேன் டாக்டர், நான் உன் பக்கம் கூட வரமாட்டேன், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? போயிடு இங்கேருந்து. உன்னை பார்க்க எனக்கு வயிறாக எரியுது, போயிடு. இதுக்கப்புறம் என் முகத்தை நீ ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. உன்னை பார்க்க எனக்கு இன்னும் பெரிய அதிகமாகிடும், போயிடு இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு சமையல் திட்டாரு. டாக்டர், எனக்கு நீ கொடுத்த தண்டனை ரொம்ப பெரிய தண்டனை டாக்டர். உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன தண்டனை பெரிய விஷயமா இருக்குது டாக்டர். என்னால் சத்தியமாக முடியாது டாக்டர். ஆனால் உனக்காக நான் அதையும் செய்கிறேன் டாக்டர். இப்போ அது என்ன புரிஞ்சுப்பல, போயிடு, அதோட தேவையில்லாத பேசினா அவ்வளோதான் அப்படின்னு அழுதுகிட்டே வந்துடுறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. சொல்லுமா என்ன ஆச்சு? அவன் திட்டானா உன்னை எது பேசிட்டானா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எதுக்கு அழறாளா? பைரவி வராங்க. அது வந்து டாக்டரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதுதான் அழுதுட்டுருக்கா. பின்ன தூக்காமல் என்ன பண்ணுவாங்க? ஒரு பொண்ணை அதுவும் வலுக்கட்டாயமாக வந்து தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணால் சும்மா விட்டுருவாங்களா? கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அந்த ஆக்ஷன் தான் இது. மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க உங்கள் பிள்ளைய அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. தாங்கிக்கவே முடியல அன்னபூர்ணியால். என்னம்மா சொல்கிறா? ஆமாம், பைரவி சொல்லுது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொன்னதால் பயங்கரமாக கதறி அழறாங்க அன்னபூர்ணி தாங்கிக்க முடியாமல்.